இந்த பிறந்து மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்பதற்கு அமைவாக இந்த மண்ணிலே ஒரு அவதார புருஷராக ஒரு சமூகத்துக்கு ஒரு உதாரண புருஷராக இருந்து இப்படியாக பல சேவைகளை செய்து வருகின்ற எங்களுடைய வணக்கத்துக்குரிய மோகனா சுவாமிகள் அவர்களுடைய பங்களிப்பிலே இந்த கட்டிடம் அமையப்பட்டிருக்கின்றது. இந்த கட்டிடம் அமையப்பட்டது மட்டுமல்லாது இந்த கட்டிடத்திலே ஒழுங்கான முறையிலே அருணவிழாக்கள் தொடர்ந்தும் சிறப்பான முறையிலே இடம்பெற வேண்டும். அதே போன்று எங்களுடைய வடமாகாணத்திலே அல்லது இலங்கையிலே அவருடைய சுவாமிகளுடைய தலைமையிலே ஒரு முன்னிலை கல்லூரி ஒன்று அமைய பெற்றால் அது அனைத்து மாணவர்களுக்கு வவுனியா மாவட்டத்தில் அமைய பெற்றால் அது அனைத்து மாணவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் இருக்கு சொன்னால் பல பிள்ளைகளிடம் திறமைகள் இருக்கின்றன. ஆனால் அவர்களுக்குரிய வாத்தியங்கள் அல்லது ஆடைகள் இதையெல்லாம் நண்பரின் ஆசியில் காணப்படாத சூழ்நிலையிலே நாங்கள் அந்த கலை தொடர்பானவற்றை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் கட்டாயமாக எங்களுடைய நாட்டிலே ஒரு நுண்கலை கல்லூரி ஒன்று அமையப்பெற வேண்டும். அதையும் எங்களுடைய சாமி அவர்கள் அமைத்து அதுக்கு ஒரு முதல்வராக இருந்து அதை வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சாமியை பார்த்து ஞாபகம் பெறும் ஒரு கதை ஒன்று இருக்கின்றது. சாமியை வைத்துக் கொள்ளும் மூலதா சுவாமிகள் இருக்கின்ற ஒரு மாணவன் கல்வி கற்கின்றான். சரி, அந்த ஆசிரமத்திலே கல்வியை கற்று நிறைவு செய்து அவன் என்ன செய்கின்றான் சொன்னா குருவிடம் ஆசீர்வாதம் வாங்க போகின்றான். அப்ப குருவிடம் ஆசீர்வாதம் வாங்க போகின்ற வழியில பிள்ளை வழியா கேளுங்க, உங்களுக்கு தான் சொல்றேன். அப்ப குருவிடம் போய் ஆசீர்வாதம் பெற்று குரு சொல்கின்றார், நீ நல்லா இருக்க வேண்டும், நல்ல நாட்டுக்கு நல்ல பயன்படுமாறு எல்லாத்தையும் செய்ய வேண்டும், உனக்கு எப்பொழுதும் கடவுள் துணை இருப்பார். அப்ப சீடன் கேட்டால் எல்லாம் சொல்லி தந்திருக்கிறீர்கள், இந்த கடவுளை மட்டுமே காட்டீரே நீங்கள் என்று, கடவுளை மட்டும் நீங்க காட்டேன்னு சொல்லி குரு சொல்லிட்டார். சரி, குரு சொல்ற திரும்ப சொல்ற, நீ நான் இப்ப உன்னுடைய உறவினர் வீடு ஒரு தூர உள்ள வீட்டுக்கு நீ சென்று போட்டு திரும்பி வா, நீ கடவுளை எப்படி கண்டா என்பதை நான் சொல்கின்றேன். அப்ப சரி, சீடனம் விளக்கிற புறான் விளக்கிடுகின்ற வழியில் அந்த குரு பத்தினியார் தேவையான பலகாரங்களை எல்லாத்தையும் கொடுத்து விடுகின்றார். இவரும் போய்கொண்டிருக்கின்றார். போய்கிற காட்டு வழியா போகணும். அப்ப காட்டு வழியா போய்கொண்டிருக்கின்ற வழியில அங்க பார்த்தால் ஆளுக்கு தண்ணி விட தண்ணி தாகம் வந்து ஏற்படுகின்றது. தவித்துக் கொண்டிருக்கிறார். அப்புறம் கண் தெரியாதவர்கள் மூலிகை எல்லாம் பிடிங்கி கொண்டு காட்டில மூலிகையை பிடிங்கி கொண்டிருக்கிறார். அப்ப காட்டிலே மூலிகையை பிடிங்கி கொண்டிருக்கின்ற வேளையிலே அப்ப இதற்கு ஒரு கண் தெரியாதானே எப்படி இந்த மூலிகை கண்டுபிடிக்க நான் மணந்து நுகர்ந்து அந்த மூலிகையை கண்டுபிடிக்கிறேன். இது வந்து அது விஷச்செடி, விஷம் இறங்குவதற்கான ஒரு செடி, இதை நீ கொஞ்சம் வச்சிருன்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டு அப்ப கேட்ப தண்ணி தாகமா இருக்கின்றது, எங்கே கிணறு இருக்கின்றது என்று சொல்ல காட்டில் ஒரு இடத்துல காட்டுவது கிணறு இருக்குன்னு சொல்லி சரி, சீடன் வந்த போய் கிணத்துல தண்ணியை பிடிச்சி போட்டு களைப்பாறு மூலமாக ஒரு மரத்துக்கு கீழே படுத்திருக்கின்ற வழி ஒரு முயல் ஒன்று என்ன செஞ்சா சட்டாரண்டு அடிச்சு கொண்டு போகுது ஆளுக்கு மேலால. இவர் திடுக்கு தழுவி பார்க்க மேல வந்து மரக்கிளை வந்து முறிய இருக்கின்றது. டக்குன்னு அதை விட்டு விலகிச்சிருக்கின்றது. சரி என்று போட்டு தன்னுடைய எல்லா கடமையும் முடிஞ்சு போட்டு தன்னுடைய உறவினை சந்திக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போகின்ற வழியில ஒரு சத்திரம் உண்டு. ஒரு சத்திரத்தில் தான் கொண்டு வந்த பலகாரங்கள் தனக்கு பசியாறிய பின்பு அந்த பலகாரங்கள் எல்லாம் அங்க இருக்கிற இடம் கொடுத்து முடிய இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா அந்த சத்திரத்தில் தூங்கி கொண்டிருக்கின்ற இவர் பக்கத்துல வந்து ஒருவர் தூங்கி கொண்டு பார்த்தா திடீரென பார்த்தா அதுக்கு வாயில வந்து நுரை போய் கொண்டிருக்கு. அங்கே பார்த்தா விஷப்பாம்பு போய் கொண்டிருக்கின்றது. டக்குனு இந்த சீடர் என்ன செய்தார், அந்த ஞாபகத்தை பயன்படுத்தி அந்த மூலியை பிழிந்து டக்குனு அவருடைய வாயை விட்டு அவரை உயிர்ப்பிக்க செய்தார். சரின்னு சொல்லி போட்டு இவர் வந்துட்டு எல்லாம் முடிச்சு போட்டு வந்தார். அதுக்கு அந்த விஷம் ஏறியவர் நிமிந்து பார்த்த பிரச்சனை, நீ அரசவைக்கு வா, நான் உனக்கு ஒரு வேறுதாரன் மன்னனுக்கு சொல்லி வேறுதாரன் உண்மை யார் அதில் வந்துன்னு சொன்னா அந்த நாட்டு மன்னன் மாறுபடத்திலே அந்த காலங்களில் திரிவது வளமை, மன்னன் தான் அங்கே இருந்தது. அப்போ சரியெல்லாம் முடிச்சு போட்டு இங்கே போயிட்டார். திரும்ப குருவிட்ட போயிட்டார், எங்கள்கிட்ட சாமிகிட்ட போயிட்டு சாமியை கேட்டார், இப்படி கடவுளை சொல்றீங்களான்னு சொன்னார். அப்போ அந்த சாமி சொன்னார், நீ செல்கின்ற வேளையில தண்ணி தாகம் ஏற்பட்டது, தண்ணி தாகம் ஏற்பட அந்த காட்டில ஒரு கிணறு இருக்கின்றதை காட்டி விட்டாரே, அதுதான் கடவுள். ரெண்டாவது சொன்னார், நீ இப்ப மரத்திற்குள்ளே படத்திருக்கின்ற வேளையிலே
அந்த மரம் முறிகின்ற வேலை அந்த முயல் ஒன்று பாய்ந்து சென்றவனுக்கு மேல அதுதான் கடவுள். விழாத்து நீ கடவுளை பார்த்துட்டே இப்ப நீ வந்து என்ன சொல்லிருக்கிறார், அந்த மன்னனுடைய விஷத்தை வந்து இறங்கியிருக்கிறார். இப்ப நீ மன்னனுக்கு கடவுள். அப்படியாக நான் கடவுள் எங்கே காண்கின்றோம் சொன்னால் ஒவ்வொரு மனிதருடைய வடிவத்திலும் காண்கின்றோம். அந்த ஒரு எங்களுக்கு நாங்கள் வீதிகளில் செல்கின்ற சில மறைப்பார்கள், மறைத்து கதைக்கு நாங்கள் பேசுவோம். ஆனால் எங்களுக்கு நன்மையா இருக்கு, எங்களுக்கு ஏற்படுகின்ற விபத்தை தடுப்பதாக அமைகின்றது. ஆகவேதான் இந்த அவதார புருஷராக எங்களுடைய வவுனியா மண்ணிலே அப்படி நினைக்கிறேன். இப்படி யாழ்ப்பாணத்திலிருந்து வந்து செய்ய வேண்டிய தேவை இல்லை. ஆனால் இப்படி ஒரு அவதார புருஷராக இடத்திலே வந்து இதுக்கு மட்டுமல்ல, வவுனியால பல இடங்களில் வவுனியால பல்வேறுபட்ட இடங்களிலே பல பணிகளை ஆற்றி வருகின்ற ஐயா சாமி அவர்கள் இன்னும் நீடூழி வாழவனும் இந்த சமுதாயத்துக்கு எப்பொழுதும் உறுதுணையாக நிற்க வேண்டும். அவரோடு இருக்கின்றவருடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. அதை குறிப்பாக தயானி அவர்கள் தொடர்ந்து எப்ப எடுத்தாலும் தொலைபேசி எடுத்து கேட்பார், என்ன மாதிரி செய்தி பார்த்துட்டீங்களா. உண்மையாக அப்படியான ஒரு உறுதுணை இருப்பதும் இறைவனுடைய செயலை கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்ற நன்றி வணக்கம். மோகனா சுவாமி ஐயா அவர்களே மற்றும் இந்த நிகழ்வை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அலுவலக செயற்பாளர் தயானி அவர்களே, பத்மசிவம் ஐயா அவர்களே மற்றும் நம்முடைய சட்டத்தினுடைய முன்னாள் பிரதேச தவிசாளர் சிவமன் அவர்களே, இந்த இடத்திலே வைத்திருக்கின்ற ஆசிரம செயற்பாட்டாளர்கள், பெற்றோர்கள், மாணவர்களுக்கு முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு